வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்லையும் யூனிட் 8 9லையும் ஜிகேலையும் கிட்டத்தட்ட 3 டாப்பிக்லையுமே கவர் ஆகக்கூடிய ஒரு மெயினான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கத்துலேயும் கவர் ஆவார், தமிழ் புக்லேயும் கவர் ஆவார். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியாரை பற்றிய கேள்விகள் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ பெரியாரை பற்றிய கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். பெரியாரை பற்றியே வந்துட்டு பார்க்கணும்னா நியூ புக்கில் எங்கே நான் சொல்கிறேன். நியூ புக்கில் பார்த்தா 9th தமிழ் புக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 10th சோசியல் புக்கில் 9ஆம் படம் 10ஆம் படத்தில் ஹிஸ்ட்ரி புக்கில் பெரியார் பற்றிய விஷயங்கள் இருக்கும். 10th ஓல்டு புக்கில் பெரியார் பற்றிய விஷயங்கள் இருக்கும். 6th ஓல்டு புக்லேயும் பெரியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது போக அங்கங்கே பிச்சு பெரியார் பற்றி நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 11th பாலிட்டி புக்குன்னு நினைக்கிறேன், அந்த புக்லேயுமே பெரியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அறிவியல் புக்லேயும் பெரியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. பெரியாரை பற்றி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரியார் பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் இரு கண்களாக கருதியவை எவை அப்படிங்கிறாங்கன்னா, பெரியார் தன் இரு கண்களாக மரியாதையும் சுயமரியாதையும், ஓகேவா, மரியாதையும் சுயமரியாதையும் பெரியார் தன் இரு கண்களாக கருதினார். அடுத்த கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. நம்ம பாரதிதாசன் இருக்கார்ல, அவர் பெரியாரை பற்றி இப்படி பாடியிருப்பார். ஏன்னா அவர் பகுத்தறிவு பவளவன், இவர் பகுத்தறிவு கவிஞன், ஓகேவா, கவிஞன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிராயர் அப்படின்னா தான் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிஞர்னா இவர் தான். ஸோ இது 9th நியூ புக்கில் இந்த வேர்டு இருக்கும், 10th ஓல்டு புக்கில் இந்த வேர்டு இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் ஒன்று டேஸ் இல்லாமை. பலமுறை கேட்கப்பட்ட ஒரு வினா. சொத்துரிமை இல்லாமை என்பது சரியான விடை. பெண் அடிமையானதுக்கு உரிய காரணங்கள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. அடுத்து, நடுவண் அரசு டேஸாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1978ஆம் ஆண்டு வெளியிட்டது என்பது சரியான விடை. நண்பர்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1978ஆம் ஆண்டு 9th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து, கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல. கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என்று கூறியவராங்கன்னா பெரியார். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம அம்பேத்கரை போட்டக்கூடாது. ஏன்னா தமிழில் கேட்டாங்கன்னா அம்பேத்கரை போடுறதா பெரியாரை போடுறா, அது நல்லா படித்தவங்களால மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும், டக்குன்னு அடிச்சிடாதீங்க, ஓகேவா. கீழ்சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை என கூறியவர் தந்தை பெரியார் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சீல இருக்காரு. அடுத்து, கோடிட்டு நிற்புக. பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினாங்கன்னா 13,12,000 கிலோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 13,12,000 கிலோமீட்டர் தூரம் நடந்து, அதாவது நடந்தில்ல, தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினா என்பது சரியான விடை, ஓகேவா. அந்த 21,400 அப்புறம் அந்த 10,700 என்னன்னு பார்த்தோம்னா பேக்கில் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே வரும்போது சொல்கிறேன். அதை சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுங்கன்னா குழந்தை திருமணம். இது உண்மையிலே எனக்குமே பிடித்த ஒரு வரி. நல்லா சொல்லியிருப்பார், யோசிச்சு பாருங்களேன். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெண்கள் செய்த வேதனை விளையாட்டு எதை சொல்லியிருப்பார் தெரியுமா? குழந்தை திருமணம். விளையாட வேண்டிய வயசில் போயிட்டு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்பவுமே நல்ல விஷயம். ஸோ இந்த சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த தான், நல்ல விஷயம் சொன்னார். இதையாச்சும் மக்கள் புரிஞ்சுக்கிறட்டும். ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யாங்கன்னா தாய்மார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராமசாமிக்கு, அதாவது சென்னையில் 1938 நவம்பர் 13 ஒரு பெண்கள் மாநாடு நடக்கும்னு 9th நியூ புக்கில் போட்டிருப்பாங்களா, அப்போ பெண்கள் தான் பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுப்பாங்க அந்த ஆண்டு, ஓகேவா. கொடுத்தவங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு கேட்டாங்கன்னா தர்மாம்பால் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க பெரியார் என்ற பட்டத்தை. தாய்மார் அதாவது பெண்கள் இப்படி கொடுத்தா ரைட் தான், இல்லாட்டி தர்மாம்பால் கொடுத்தா தர்மாம்பால், எல்லாமே சரி தான், ஓகேவா. அதனால் பார்த்துக்கோங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை என்ன கேட்டாங்கன்னா, அறிவு சுயமரியாதை. இது ரெண்டுமே சொல்லிப்பார் பெரியார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதை முக்கியம். ஆப்ஷன் டி 1 4 சரி, அறிவும் சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10th ஓல்டு புக் கொடுத்துப்பாரு. மேக்ஸிமம் 10th ஓல்டு புக் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞரிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞரிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் என்பது சரியான விடை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும், 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைனா 2 வகைப்படும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று அகற்றப்பட வேண்டியவை, இன்னொன்று அடிப்படை தேவை. இந்த 2 விஷயங்கள் தான் பெரியார் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 2
2 என்னென்னா அடிப்படை தேவை அகற்றப்பட வேண்டியவை. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். ரிப்பீட்டட் கொஸ்டின், இதே மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த பொறுத்துக்கு முக்கியமானது, பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானதை நான் சொன்னேன்னா அந்த 21,400 10,700லாம் வந்து பின்னாடி வரும்னு சொன்னேன்ல, அதான் இது. யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க. யுனெஸ்கோ விருது எப்போ? 1970. அடுத்து அஞ்சல் தலை அப்படின்னு பார்த்தோம்னா 1978. மேலேயே வந்து பார்த்தோம், 1978 அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700 கூட்டங்கள். உரையாற்றிய மணி நேரம் 21,400. பங்கேற்ற கூட்டங்கள் வந்து 10,700 கூட்டங்கள், மணி நேரம் தான் கூட 21,400. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என கூறியவர் என பெரியார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என கூறியவர் என தந்தை பெரியார் என்பது சரியான விடை. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நண்பர்களே, ஸோ விட்டுறலாம். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பாரதியார் வச்சிருக்காங்க, அடுத்து பாரதிதாசன், அடுத்து பெரியார் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி பெரியார் தான் சரியான விடை நண்பர்களே. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியாங்கன்னா பெரியார் என்பது சரியான விடை. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பெரியார். பெண்களின் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெரியார். பாரதி ஒன்றும் எதிர்க்கலை, கவிமணியும் எதிர்க்கலை, ஆனால் ஆப்ஷன் சி சரியான விடை. புக்கில் இருக்கிறத வந்து இங்கே கேட்டிருக்காங்க, ஓகேவா? பெரியார் தான் சரியான விடை. அடுத்து அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்ன புகழாரம் சூட்டிவிட்டாங்கன்னா தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கரை வந்து மக்களின் மாபெரும் வழிகாட்டி பகுத்தறிவு செம்மல்னு சொல்லி தந்தை பெரியார் வந்து புகழ்ந்திருப்பார். அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் அப்படிங்கன்னா தந்தை பெரியார். குரூப் 2 வந்து கேட்டாங்க. எங்கே இருக்குன்னா 6th நியூ புக்கில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1938 நவம்பர் 13 என்ன கேட்டிருக்காங்க? ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார் என்ற பட்டம் வந்துட்டு 1938 நவம்பர் 13 நம்ம மேலே சொல்லியிருந்தேன்னா சென்னையில் கொடுத்தாங்க பெண்கள். அடுத்து தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்பது 27 ஜூன் 1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. ஆப்ஷன் சி. இது குரூப் 4ல் கேட்டாங்க, அது குரூப் 2ல் கேட்டாங்க, அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்மளே நீங்கள் ஒரு சின்ன தகவல், நீங்கள் தேவனைய பாவனர் பற்றி, தேவனைய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தனை பற்றி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கோம். அது சப்போஸ் நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை தொட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க. அதாவது அதை போய் நீங்கள் பார்க்காம போயிடுறாங்க, அவ்வளோ பேர் அடிச்சிடுவாங்க. ஒன்று தெரியாமல் நீங்கள் போனாலும் ஒரு கொஸ்டின் நம்ம பின்னுக்கு தள்ளிடும். அதனால தான் வந்து அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட அத்தனை மக்கள் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நீங்கள் அந்த வீடியோஸை தொட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தொட்டு பார்த்துட்டு போங்க. முக்கியம், ஏன்னா தேவனைய பாடம் பற்றி நியூ புக்கில் அதிகமாக இல்லை, 10th புக்கில் ஒரு சின்ன டாபிக் தான் இருக்கும், 8th புக்கில் நிறையா இருக்கும். ஸோ ஓல்டு புக்கில் அதனால தான் வந்து அந்த ப்ரீவியஸ் மட்டுமாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். பெருஞ்சித்தனை பற்றி சேர்த்து கொடுத்துப்பேன் ரெண்டுமே. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து அது நன்னா வந்துட்டார் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து பெரியாரை பற்றி 2016 to 22 வரைக்கும் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்ன தமிழ்னா தமிழ் முதல் 100 கொஸ்டின் அதுலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்த்துருக்கோம். யூனிட் 89 வந்து பார்க்கல, அது வந்து நம்ம யூனிட் 89 தனியாக பார்த்துக்கலாம். இது தமிழில் கேட்ட கேள்வி மட்டும் பார்த்துருக்கோம், ஜிகேல கேட்ட கேள்வி ஜிகேல பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இது போல் நிறையா தகவலை தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஓகேவா? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.